நான் கொடுக்குறேன்டா கம்பேக் அப்படின்ற சீரிஸ்ல 2வது சீசனா கோடைக்கால சவால்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்க நண்பர்களே. நம்ம இப்போ ரீஹேப்ல இருக்கிறதால ஜிம்முக்கும் போறதில்ல, ரன்னிங்கும் போறதில்ல. இன்னில இருந்து கோடைக்கால சவால்னு ஸ்டார்ட் பண்ணி வெறும் ஃபுட்டை மட்டும் லைட்டா மாடிஃபை பண்ணி நம்மளால எவ்வளவு வெயிட் குறைக்க முடியுது. நம்ம பாய்ஸ் வேற ட்ரிப்பு போலான்னு பிளான் போட்டுக்கிறானுங்க. நம்ம எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணாம இப்படியே இருந்தோம்னா ட்ரிப்பு போகும்போது உருண்டையா இருப்போம். ஏன் அப்படி சொல்றேன்னா நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் அப்படி. சரி இன்னில இருந்து டயட் ஃபாலோ பண்றேன்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உடற்பயிற்சி முடிச்சுட்டு ஐஸ் பேக் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு 25 வயசுக்கு மேல ஆச்சு ஆனா ஒன்னும் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா ஐஸ் பேக்லாம் வாங்கி வச்சுங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்கா நம்ம பழைய சோறு எடுத்துட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல காலைல டிஃபன் இட்லி உப்புமா. இவ்வளவு கார்பு சாப்பிட்றது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வேலைக்கு உட்காந்துட்டேங்க. கொஞ்சம் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தால் உடனடியாக மதிய சாப்பாடு வந்து விட்டது. கார்ப்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, ஃபைபர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆச்சு. இருந்தாலும் அதை சாப்பிட்டு வேலைக்கு உட்காந்துட்டோம். பயிற்சி கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் கொஞ்சம் நொறுக்கு சத்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மேனேஜர் ஒருத்தர் ஃபோன் பண்ணிப்பா வெளியே வீட்டுல ஜாலியா இருக்கிறியா, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வர வச்சிட்டாங்க. திரும்ப வந்ததும் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கிங்ஸ் போட்டு வடை இட்லி உப்புமா சாப்பிட்டு ஃபினிஷிங் டச்சுக்கு பாதாம் பால் குடிச்சிட்டாங்க. டயட் இருக்கணும்னு நினைச்சு முதல் நாளே நினைச்சத விட ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்க. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.